தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் ஆட்சி அமைவது அவசியம். மதுராந்தகம் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. பாஜக ஆளாத மாநிலங்களே வளர்ச்சியில் கொடிகட்டி பறப்பதாகவும் பெருமிதம். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பாதுகாப்பாக உள்ளதாக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கருத்து. ஒன்றிய அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நிரம்பியுள்ளதாகவும் காட்டம். என்டிஏ கூட்டணி வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என மதுராந்தகம் கூட்டத்தில் பழனிசாமி நம்பிக்கை. பாஜக என்டிஏ ஆட்சியை தமிழ்நாடு விரும்புவதாக பிரதமர் மோடி பேசியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களே வெல்லும். அதிமுக ஆட்சி அமைக்கும். तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. 45 நிமிட உரையில் அதிமுக என்ற பெயரையே குறிப்பிடாத பிரதமர் மோடி எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிவார் என எதிர்பார்த்த அதிமுகவினருக்கு ஏமாற்றம். கருத்து வேறுபாடுகளை மறந்து டிடிவி தினகரனுடன் ஒற்றுமையாக செயல்பட உள்ளதாக எடப்பாடி உறுதி. சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இணைவார்களா என்ற கேள்விக்கு மழுப்பல் பதில். பால் கொள்முதல் செய்யாமலேயே நெய் தயாரித்து மோசடி. திருப்பதி கலப்பட லட்டு விவகாரத்தில் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டிய மழை. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் சிரமம். திருமங்கலம் அருகே விடிய விடிய நடந்த முனியாண்டி கோயில் திருவிழா. பிரசாதமாக வழங்கப்பட்ட பிரியாணியை வாங்கிச் சென்ற பக்தர்கள். சென்னை தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பு. பாரிமுனை பேருந்து நிலையம் நவீனப்படுத்தப்பட உள்ளதால் நடவடிக்கை. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கு வரும் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். மும்பையில் பிரபல ஹிந்தி நடிகர் கமால் ஆர் கானை கைது செய்து போலீஸ் விசாரணை. குடியிருப்பு மீது துப்பாக்கியால் சுட்ட வழக்கில் நடவடிக்கை. மகாராஷ்டிரா மாநில உள்ளாட்சி தேர்தலில் அடுத்தடுத்து நிகழும் திருப்பங்கள். மேயர் பதவியை கைப்பற்ற உத்தவ் தாக்கரே கட்சியுடன் கைகோர்க்கிறது பாஜக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.